வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பை நாளுக்கு நாள் வெளியிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2022 பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்புறம் தேர்வு தேதியை ரத்து பண்ணாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட குழப்பங்கள் பிஜிடிஆர்பியில் ஸ்டார்டிங்லேருந்தே நிலவுச்சுங்க. ஸோ தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் முதுகலை ஆசிரியர்கள் அதிக அளவில் காணப்படுறாங்க. இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா விரைவில் அதிக அளவு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியிருக்குங்க. தமிழக அரசு நம்ம ஆசிரியர்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழுவதுமே ஒரு 50,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் பணி நியமனம் இந்த திணறும் டிஆர்பின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஆர்பி பார்த்தீங்கன்னா தற்சமயம் திணறிட்டு இருக்காங்க. எந்த டைமில் எந்த எக்ஸாம் வைக்கலாம், இந்த எக்ஸாம் வச்சா இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 13,000 நபர்களாக தற்காலிக ஆசிரியர்களாக உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் தமிழகம் முழுவதுமே இதுதான் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இன்னொரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பியை போலவே டெட் தேர்வு 1 மற்றும் தாள் 1 மற்றும் தாள் 2 அறிவிப்பை நாங்கள் விரைவில் கொடுக்க இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார டெட் தேர்வு நடத்துறதுக்கு உண்டான அறிவிப்பை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் டெட் தேர்வு எப்பொழுது நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். இந்த பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் சில குழப்பங்கள் நாளுக்கு நாள் நிலவிட்டே தான் இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். முதுகலை ஆசிரியர் தாவரவியல் விலங்கியல் உயிரியல் பணியிடத்தை பள்ளி அளவை பதிவேட்டில் முறையாக பதிவு செய்ய பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. என்ன உத்தரவு அதை நம்ம பார்க்கலாம். மேல்நிலை அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கணினி பயிற்றுனர் நிலை 1 நெடற்கல்வி இயக்குனர் நிலை 1 ஆட்சியர்களுக்கு 2025 மற்றும் 26 பொது மாறுதல் கலந்தாய்வு முதுகலை பட்டதாரி தாவரவியல் விலங்கியல் மற்றும் உயிரியல் பணியிடத்தை முறையாக அனலை பதிவேட்டின் அடிப்படையில் பதிவேற்றம் செய்திட வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அரசாணைகளின்படி காணும் செயல்முறை படிவம் 2025-26 கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 ஆசிரியர்களுக்கு நடைபெற்றது. கலந்தாய்வின் பொழுது தாவரவியல் விலங்கியல் பாட முன்னிலை முதுகலை ஆசிரியர்கள் உயிரியல் பாடத்திற்கு பணிமாறுதல் பெற அனுமதிக்கப்படுகிறது. இவ்வாறு அரசு மேல்நிலை பள்ளிகளில் தாவரவியல் விலங்கியல் பணியிடத்திற்கு பணிபுரியும் ஒரு ஆசிரியர் உயிரியல் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு மாறுதல் அளிக்கப்பட்டு பணிபுரிந்து வரும் பொழுது அப்பணியிடம் காலியிடம் ஏற்படும் பொழுது உயிரியல் என்பதற்கு பதிலாக தாவரவியல் விலங்கியல் பணியிடமாக கருதப்பட்டு பொது மாறுதல் கலந்தாய்வில் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலம் காலி பணியிடம் பதிவேற்றம் செய்யப்படும். எனவே இனி வரும் காலங்களில் முதுகலை ஆசிரியர் உயிரியல் பணியிடங்களில் தாவரியல் மற்றும் விலங்கியல் முதுகலை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரும்போது அப்பணியிடம் பணி ஓய்வு மாறுத இதர காரணங்களால் காலி ஏற்படும் பொழுது அப்பணியிடத்தை உயிரியல் பணியிடமாக காண்பிக்க வேண்டும். அளவை பதிவேற்றில் உறுதி செய்து கொள்ளுமாறு தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா தாவரியல் விலங்கியல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல அதுக்கு வெற்றிடமாக இருக்குது அப்படின்னா அதை உயிரியெல்லாம் எடுத்துக்கலாம். அவர் தாவரவியல் எடுக்கணும், உயிரியலும் விலங்கியலும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்றாங்க. இது அந்த மாதிரி ஒரு ஜிஓவை தற்சமயம் பள்ளிக்கல்வி இயக்குனர்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 இந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் போடலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்னும் ஆட்சி முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 மாதம் 9 மாதம் இடைவெளியில் நிச்சயமாக அந்த பள்ளிக்கல்வித்துறையில் 2013 பேட்சுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு போவாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கறதா இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் அதுவும் கிடைச்சிரும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஆசிரியர்களுடைய ஊதிய உயர்வும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டனாக கருதப்படுது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.